இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அவ்வளவு ஈஸியான ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயமாக குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. இதை 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்புன்றதுனால ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். பருப்பு நல்லாவே ஊறியிருக்கு. பருப்பை எடுத்து இப்படி நெகத்தால் இப்படி உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உடையும் பருப்பு. அப்படி உடஞ்சது அப்படின்னா நல்லாவே ஊறியிருக்குன்னு அர்த்தம். இதை இப்போது மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்பு கூட பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த பருப்பு கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் 3 சின்ன சைஸில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியே எக்ஸ்ட்ரா இருக்குதுன்றதுனால அந்த தண்ணி யூஸ் பண்ணி நான் அரைச்சிக்கிறேன். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்களும் இதே போல் அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மாவை பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எனக்கு 1 கப்பு போதுன்றதுனால நான் 1 கப் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 கப்பு தேவைப்பட்டால் நீங்கள் 2 கப் கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா விஸ்கி யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது பருப்பு அரைக்கும் போதே கோதுமை மாவு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பருப்பு அரைச்சதுக்கப்புறம் கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றுறீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தோசைக்கல்லை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கல்லை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவை சேர்த்து நீங்கள் திரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் மெலிசாக திரட்டினாலும் திரட்டிக்கலாம், திக்காக திரட்டினாலும் திரட்டிக்கலாம். ரெண்டுமே சூப்பராக வரும். ஆனால் கிறிஸ்பியாக வராது. சாஃப்டாக தான் இருக்கும் தோசை, கிறிஸ்பியாக வராது. அதனால் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் திரட்டி நல்லா பெருசாக தோசை செஞ்சுக்கலாம். இல்லை குட்டியாக வேணும்னாலும் அடை தோசை மாதிரி சின்னதாக செஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் மெலிசாக ஊற்றிருக்கேன். ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ஒரு 20-30 செகண்ட்லேயே ஒரு சைடு வெந்துடும். அடுத்த சைடு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு வேகிறதுக்கும் ஒரு 20-30 செகண்ட் ஆகும். டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு. இப்போது இந்த சைடு திருப்பி விட்டுட்டு ஒரு 20-30 செகண்ட் குக் பண்ணிக்கோங்க. மாவை ஊற்றுனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அடியில் போய் தோசை மாவு ஒட்டிக்கும். அதனால் மாவு ஊற்றுற வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாவு நல்லா ஊற்றி திரட்டி விட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்த தோசை நீங்கள் சுடும்போது தோசைக்கல்லில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தோசை ஊற்ற ஆரம்பிங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா தோசை திரட்டுறதுக்கு நமக்கு வராது. இப்போது நம்ம பர்ஃபெக்டாக தோசை செஞ்சு முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வகையான சட்னியுமே நல்லாயிருக்கும். நம்ம சேனல்லே நிறைய சட்னி வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை ரெசிபியை வந்து இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். நிச்சயமாக சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக 2-3 தோசை சாப்பிட்றவங்க கூட 4-5 தோசை சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.